ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். இல்லை பூசணிக்காயில் தானேங்க மோர் குழம்பு வைப்பாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொரக்காய் மோர் குழம்பு வைக்கலாம். எப்படி பார்க்கலாமாங்க? சொரக்காவை கட் பண்ணிவிட்டு அதோட பச்சை மிளகாவை கீறி காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் போட்டு வேக வச்சுக்கணுங்க. அதுக்கு ஒரு அரப்பு தேங்காய், சீரகம், அப்புறம் உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு அதில் அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த வெந்த சுரக்காவோட இந்த நம்ம அரைச்சி வச்சதை அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தயிரை எடுத்து நல்லா மோர் ஆக்கிக்கணுங்க. மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம தயிரை ஆட் பண்ணிக்கணுங்க. ஆட் பண்ணி இறக்குனதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுக்கிட்டோன்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடிங்க. இது சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.